Hello friends, வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே ஒரு ஜூசியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதை ஒரு 4 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஜூசியான ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மொத்தமாகவே மைதா மாவுலையும் செய்யலாம், இல்லைனா கோதுமை மாவுலையும் செய்யலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. ஆப்ப சோடா இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணுங்க. இது நல்லா நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கிறதுனால கையில் இந்த மாதிரி ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா அழுத்தி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மூடி இது அப்படியே இருக்கட்டும். இதை ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு இல்லைங்க. அடுத்ததான் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணணும். அது வரைக்கும் இது ஊறினாலே போதும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் மாவுக்கு 1/2 கப் சக்கரை கரெக்டாகவே இருக்கும். தண்ணியோட அளவும் 1/2 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 ஏலக்காய்வை தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு குலோப் ஜாமுக்கு நம்ம சிரப்லாம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சக்கரை நல்லாவே கரைஞ்சி இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்க்கும்போது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சுன்னா இந்த அளவு வந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை மூடி அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை பார்க்கலாம். மாவு நல்லா ஒரு 10 நிமிஷமா நல்லா ஊறி ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இப்போ இதை மறுபடியும் நம்ம ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். அப்போதான் நமக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ இந்த மாவை நம்ம திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாலாம் திரட்டக்கூடாது. நல்லா நமக்கு ஒரு பெரிய பெரிய பீசஸாக வேணும், அந்த அளவுக்கு நம்ம திரட்டிக்கலாம். நான் திரட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. நான் திரட்டிட்டேன். இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்களில் இருக்க பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு சின்ன சின்ன கியூப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமான பீஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு கட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் ஆப்ப சோடா சேர்த்துருக்கனால இது பொரியும் போது இன்னமும் கொஞ்சம் பெருசாகும். அதே மாதிரி சக்கரை பாகுல ஊறும் போது இன்னமும் பெருசாகும். இப்போ இதெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எண்ணெயை நான் நல்லாவே சூடு பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்த உடனே நம்ம கரண்டி போட்டு ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்போக் ஸ்பூனை வச்சு லைட்டாக அந்த மாதிரி தூக்கி விடலாம். தூக்கி விட்டாலே பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு மேல் எழும்பி வரும். ஃபஸ்ட்டு ஸ்போக் வச்சுவே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன், அந்த லேயரெல்லாம் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போவே இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லாவே வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஒரு கலர் வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம அப்படியே எடுத்து பாகு ரெடி பண்ணிருக்கோம், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாகுமே சுத்தமாக ஆறலை, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. வெதுன்னு அந்த சூடோடவே நம்ம பொரிச்சு வச்சிருக்க எல்லா பீசஸையும் நம்ம பாகில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பாகுலையும் மூழ்கிற அளவுக்கு நம்ம போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் இப்போ கட் பண்ணியும் காமிக்கிறேன். இதோட டேஸ்ட் நம்ம குலோப் ஜாமுன் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இறங்குதுன்னு. உள்ளேயும் நல்லா ஜீராலாம் ஊறி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே சேரும்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.